Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு elastic bracelet தான். அதுக்கு நான் யூஸ் பண்ண போற elastic crystal technique போட்டிருக்கு கொரியானு. இது வந்து 100 மீட்டர் இருக்குன்னு போட்டிருக்கு. உண்மையா என்ன நமக்கு தெரியாது. 0.7 இந்த சைஸ் தான் யூஸ் பண்றேன். நிறைய பேர் 0.7, 0.8 இத யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் 1 யூஸ் பண்ணுவாங்க. 1.0 இருக்கும். நான் இப்போ இதுதான் இந்த எலாஸ்டிக் பிரேஸ்லெட் பண்ணுறதுக்கு இந்த எலாஸ்டிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் இன்னும் நல்லா டைட்டாக இருக்கும், ஆனால் முடிச்சு போட்டால் இதில் சரியாக நிற்காது. இது வந்து நைலான் மாதிரி இருக்கும், அதனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இந்த எலாஸ்டிக் பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இது முடிச்சு போட்டால் ஒழுங்காக நிற்காது. சரி, இன்றைக்கி நம்ம முடிச்சு போட்டு டைட் பண்ணி பார்ப்போம். நான் வந்து அடல்ட் சைஸுக்கு தான் செய்கிறேன். இந்த குட்டி குட்டியாக மைக்ரோ பீட்ஸ் வாங்கினேன்ல ஒரு ஸ்ட்ரிங்கில், அந்த குட்டி குட்டி மைக்ரோ பீட்ஸ் தான் இதுக்கு சென்டரில் போட போகிறேன். நீங்கள் சில்வரில் இருந்தால் சில்வர் போட்டுக்கோங்க. என்கிட்ட இப்போதைக்கு சில்வர் இல்லை, அதனால நான் கோல்டு போடுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரும் ஒன்றுத்துக்கும் நடுவில். நான் வந்து ஒரே ஒரு பேர்ல் சொன்னேன், நடுவில் பேர்ல் வச்சா ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அதனால நான் 3 கிராக்கல் பீட்ஸுக்கு நடுவில் ஒரு பேர்ல் அந்த மாதிரி கோக்குறேன். 3 கிராக்கல் பீட்ஸ், ஒரு பேர்ல் பீட்ஸ். கிளாஸ் பேர்ல் நான் யூஸ் பண்ணுறது. எப்போவுமே நான் வந்து பெரியவங்க சைஸ்க்கு ஒரு 18லேருந்து 21 கிளாஸ் பீட்ஸ் ஆச்சு போடுவேன். ஆனால் இதில் வந்து 14 தான் போட்டிருக்கேன். என் நடுவில் நம்ம பேர்ல்ஸ் போட்டிருக்கோம், நடுவில் ஸ்பேஸ்க்கு இந்த குட்டி குட்டி கோல்டன் பீட்ஸ் போட்டிருக்கோம். அதனால நான் ஒரு 14 பீட்ஸ் தான், ஒரு 4 கிளாஸ் பேர்ல் போட்டிருக்கேன். இதோட போதும். ஏன்னா மீடியமாக இருக்கவங்களுக்கு கையில் இது வந்து டைட்டாக தான் இருக்கும், லூஸாக இருக்க போகிறது கிடையாது. அதனால் இந்த எலாஸ்டிக்கில் நல்லா போட்டு 2 முடிச்சு. இந்த முடிச்சா நிறைய பேர் நல்லா வித்தியாசமாலாம் போடுறாங்க. நானும் ட்ரை பண்ணணுன்னு இருக்கேன். இப்போதைக்கு பண்ணலை, இப்போதைக்கு சும்மா முடிச்சு மட்டும் போட்டுக்கிறேன். இந்த முடிச்சு போட்டுட்டு நல்லா எலாஸ்டிக்கை இழுத்துடுவோம்ல, அந்த மாதிரி இழுத்துட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு கட் பண்ணதை இந்த கிராக்கல் பீட்ஸுக்குள்ளே விட்டுணும். கொஞ்சம் போகிறது கஷ்டமாக தான் இருக்கும். இழுத்து விட்டுட்டிங்கன்னா இதை முடிச்சு கண்டிப்பாக கழலாது. நிறைய பேர் நினச்சிப்பாங்க இது வந்து கழண்டு வந்துடும் அப்படின்லாம் வராது. கொஞ்சம் மீடியமான சின்ன சைஸில் தான் பிரேஸ்லெட் இருக்குது. அடுத்த டிசைன் வந்து ரொம்ப பிளைன் தான். ஒரு பிளாக்கு, ஒரு ஒயிட்டு வந்து நார்மல் ஒயிட்டு, ஷைனிங்காக இல்லாமல் மேட்டில் ஒயிட் இருக்கும்ல, இது வந்து மேட் ஃபினிஷில் ஒயிட்டு. பிளாக் வந்து கிளாஸி பிளாக்கு, ஒயிட் வந்து மேட்டில் ஒயிட்டு. இதுதான் மிக்ஸ் பண்ணுறேன். வெறும் இது மட்டும்தான், இதில் எந்த சாம்ஸும் எதுவுமே ஆட் பண்ண போதில்லை. ரொம்ப சிம்பிளாக பண்ணுறேன். இதில் வந்து பிளாக்கு ஒயிட்டுன்னு மிக்ஸ் பண்ணி மொத்தம் 20 பீட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ பிளாக்கும் ஒயிட்டும் கடைசியில் முடிகிற மாதிரி. ஏன்னா இன்னும் ஒரு பீட் சேர்த்தா பக்கத்தில் பிளாக் வரும், அதனால் வேண்டாம் அப்படின்ட்டு இது கரெக்டாக பாண்டா மாதிரி இருக்குது. பாண்டாவில் தான் பிளாக்கும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணி வரும், அந்த மாதிரி. இதுவும் ப்ளைனாக தான் இருக்குது. ஈஸி, சிம்பிள். அடுத்த பிரேஸ்லெட்க்கு இந்த டபுள் கலர் கிராக்கல் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து டபுள் கலரில் ட்ரிபிள் கலர் இருக்குது. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் வயலட் கலரில் இருக்குது, கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு கிராக்கல் பீட், இது வந்து சக்கரி, ஃப்ளவர் சக்கரி, அதாவது மெட்டல் சக்கரி. நார்மலாக நம்ம சக்கரி வாங்குவோம் இல்லையா இந்த பேங்கிள்ஸில் ஓட்டுறதுக்கு, அந்த மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் விலை கூட, ரொம்ப சின்ன லைனில் தான் வரும். நான் காட்டுறேன். இதுதான், இது வந்து பேக்கெட்டில் வரும், விலை கூட இருக்கும். மெட்டல் சக்கரி, இது லேஸில் கொஞ்சம் கருக்காது, அந்த குவாலிட்டி நல்லாயிருக்கும். நான் மோஸ்ட்லி இதுதான் வாங்குவேன். சொந்த சக்கரி தான் இதில் போடுறேன். இது வந்து கையில் குத்துமா பிரேஸ்லெட் போடும்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கையிலெல்லாம் குத்தாது. ஏன்னா கிளாஸ் பீட்ஸும் இதுவும் மிக்ஸ் ஆகிடும், இந்த இடத்துல தான் வரும். இது வந்து செயின் ஆன்டி டார்னிஷ் கிடையாது, நார்மல் செயின் தான். கொஞ்சம் விலை கூட தான், குவாலிட்டி நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த செயின் ஒன்று கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சைஸ் வந்து இது கொஞ்சம் பெருசு, இது சின்ன சைஸும் இருக்குது. நான் பெருசு எடுத்துக்கிறேன். இந்த ஆன்டி டார்னிஷ் செயின் இதில் போடுறதுக்கு நான் வந்து ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணல. இது வந்து பார்க்கறதுக்கு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், ஆனால் ஜம்ப்ரிங் மாதிரி இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஜம்ப்ரிங் மாதிரி, ஜம்ப்ரிங் வந்து சீக்கிரத்தில் கருத்துரும் இல்லையா, இது வந்து கருக்காது, கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதே மாதிரி இதுவும் விலை கூட. இது மாதிரி இதை கட் பண்ணிக்கணும். இருக்கா
இந்த மாதிரி எத்தனை வேணுமோ நம்ம இப்படி கட் பண்ணிக்கணும். இப்போ நான் இதை தான் இதில் போட போகிறேன். ஏன்னா இதுவும் சீக்கிரத்தில் கடுக்காது, கிராக்கிள் பீட்ஸும் நமக்கு ஒன்றும் ஆகாது. அப்படின்னும் போது கொஞ்சம் குவாலிட்டியாக தான் யூஸ் பண்ணணும். அதனால் நான் இதில் தான் இந்த செயினை போட்டு லாக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போடுறேன். போட்டுட்டு இதில் திரும்ப ஒரு சாம்ஸ் போட போகிறேன். இதில் வந்து பர்பிள் கலர் வருது இல்லையா, இந்த பர்பிள் கலரில் ஸ்டோன் வச்சது பெரிய சாம். இதுக்குள்ள இது வந்து கொஞ்சம் ஜம்பிங்கை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான், போட்டாச்சு. திரும்பவும் நம்ம இதே மாதிரி இதில் இப்போ இதுக்கு பக்கத்தில் நான் சக்கரி போடல, கிராக்கிள் பீட்ஸ் போடுறேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா சக்கரையிலேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன். செயின் உங்களுக்கு எவ்வளோ லாங்காக வேணுமோ போட்டுக்கோங்க, நான் கொஞ்சம் லாங்காகவே போட்டேன். அதே மாதிரி இந்த சக்கரை இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று நிறைய ஒட்டி இருக்கும். இதை நம்ம இப்படி பிரித்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன், ஏன்னா நிறைய ஸ்பேசர் வந்திருக்கு இதில். இந்த பிரேஸ்லெட் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அவ்வளோதான், இதை முடிச்சு போடுற இடத்துல நான் ஒரு சக்கரை போட்டு தான் முடிச்சு போடுறேன். முடிச்சு நல்லா டைட்டாக போட்டுட்டு 2 3 கூட போட்டுக்கலாம். கிராக்கிள் பீடு உள்ளே போயிடும். நான் ஏன் எக்ஸ்ட்ரா இவ்வளோ எடுக்கிறேன்னா, நல்லா டைட் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் இழுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதனால தான் ரொம்ப பெருசாக எடுத்து கொஞ்சம் வேஸ்ட் பண்ணி போடுவேன். இப்போ இதை கிராக்கிள் பீட்ஸ்குள்ளே விட்டுடணும். அவ்வளோதான், ஃபினிஷ். பாருங்கள், ப்ரெஸ்லெட் நல்லா இருக்கா? இது கலர் காம்பினேஷன் இதே கலரில் இதை போட்டிருக்கேன். எல்லோ தான் போடலான்னு பார்த்தேன், இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதனால இது போட்டிருக்கேன். இப்போ அடுத்த பிரேஸ்லெட் டிசைனுக்காக 2 கிராக்கிள் பீட்ஸ் எடுத்திருக்கேன், 2 கலரில். இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டும் பிளாக்கும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. இது வந்து லைட் எல்லோ வித் க்ரீனிஷோட மாதிரி ஒரு எல்லோ இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எல்லோ. இது 2 தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து ஒரு கிராக்கிள், அதாவது ஒரு பிளாக்கு, ஒரு ஸ்டோன் சக்கரி, ஒரு எல்லோ, ஒரு ஸ்டோன் சக்கரி. ஸ்டோன் சக்கரையை நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் போட்டுக்கலாம், இதோட சின்ன சைஸ் கிடைச்சாலும் போட்டுக்கோங்க, என்கிட்ட இதுதான் இருக்குது. திரும்ப ஒரு பிளாக், ஒரு எல்லோ, ஸ்டோன் சக்கரி. இதில் ஃபுல்லாக இது மாதிரி தான். இதில் நடுவில் ஒரு சாம்ஸ் போட்டுக்கலாம். ஃபுல்லாக இதே மாதிரி கோத்துட்டு ஒரு சாம்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன். பாருங்கள், இதில் வந்து அப்படியே போட்டால் செட் ஆகலை, 2 ஸ்டோன் சக்கரிக்கு நடுவில் போட்டால் செட் ஆகலை. அதனால நான் வந்து 2 கிராக்கிள் பீட்ஸுக்கு நடுவில் தான் இந்த பட்டர்ஃப்ளை சாம் போட்டிருக்கேன். போட்டுட்டு பிளாக்கில் பிளாக்கே முடிகிற மாதிரி தான் இருக்குது. இந்த அளவுக்கு லென்த்து போதும். அடுத்த டிசைனுக்கு பிளாக் ஒயிட்டு தான், ஆனால் பிளாக்கும் டிரான்ஸ்பரண்ட் ஒயிட்டும். இது வந்து டிரான்ஸ்பரண்ட்னா இதில் லைட்டாக ஒரு வயலட் ஷேட் வரும், லைட்டாக அங்கங்கே தெரியும் ஒரு பீட்ஸில். அது இதுக்கு நடுவில் நான் போட போகிறது வந்து இந்த கோல்டன் பீட்ஸ். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ளைனாக போட்டோம் பிளாக் அண்ட் ஒயிட்டில், இதில் கோல்டன் பீட்ஸ் மிக்ஸ் பண்ணி நான் கோக்க போகிறேன். இப்போது அடுத்த பிரேஸ்லெட் டிசைனுக்கு நான் 3 விதமாக கிளாஸ் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து மேட்டில் ஒயிட்டு, இது மேட்டில் டிரான்ஸ்பரண்ட்டு. டிரான்ஸ்பரண்ட்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது, லைட்டாக வயலட் ஷேட், ரொம்ப லைட்டாக தெரியும். இது பிளாக்ல ஷைனிங், பிளாக்ல மேட் இல்லை, பிளாக்ல ஷைனிங். இது கூட நடுவில் சென்டரில் இந்த கோல்டன் பீட்ஸ் போட்டு தான் இந்த பிரேஸ்லெட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்பரண்ட் எடுத்துக்குவோம். ஒரு கோல்டன் பீட், ஒரு பிளாக், ஒரு கோல்டன் பீட். பாருங்களேன், இதோட சைஸு கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதோட சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. எல்லாமே கேட்டால் 8 mm தான் சொல்லுவாங்க. ஒருவேளை மேட்டோட லுக் அந்த மாதிரியா என்னன்னு தெரில. ஒரு ஒயிட்டு. ஸோ இதே மாதிரி தான் லைனாக. இப்போ இதில் பிளாக்கு மேட்டு ஒயிட்டு மேட்டுன்னு போட்டிருக்கேன் இல்லையா, டிரான்ஸ்பரண்ட் மேட்டுன்னு. இதில் நடுவில் மட்டும் 2 சக்கரி, ஃப்ளவர் சக்கரி சேர்த்துட்டு இதில் பாண்டாச்சாம் போட்டிருக்கேன். மோஸ்ட்லி பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு நான் பாண்டாச்சாம் ப்ரிஃபர் பண்ணுவேன், இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரே கலர் மாதிரி, அதனால் பாண்டாச்சாம் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இது பிளாக்கு ஒயிட்டில் ஃபினிஷ் ஆகுது. ஃபினிஷ் ஆகிற இடத்துல நான் கோல்டன் பீட்ஸ் போடலை, ஏன்னா நமக்கு இந்த எலாஸ்டிக் உள்ளே போகணும்ல, அதனால. ஃபஸ்ட்டு முடிச்சு சாதாரணமாக போட்டு 2வது 3வது முடிச்சு போட்டு நல்லா அப்படி எடுத்து விடுங்க. அடுத்த பிரேஸ்லெட் டிசைனுக்கு வந்து
பீச் கலரில் கிராக்கிள் பீட்ஸ், ரெட் கலரில் கிறிஸ்டல் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இதுக்கு நடுவில் எந்த ஒரு கோல்டன் பீட்ஸோ சாம்ஸு சக்கரி எதுவுமே போட போகிறது இல்லை. அப்படியே தான் லைனாக இது ஒன்று அது ஒன்று கோக்க போகிறேன். ஒரு கிராக்கிள் பீட், ஒரு கிறிஸ்டல், நடுவில் வேணால் ஒரு சாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது கோத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு சாம்ஸ் போடலாமா என்னென்னு கடைசியாக ஃபைனல் பண்ணிக்கலாம். இந்த 2 கலர் காம்பினேஷனாக என்னென்னு தெரில, ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. 2 கிறிஸ்டலில் நான் முடிச்சுட்டு இது வந்து சாம்ஸ் போடுறேன். ஹார்ட்டில் இந்த மாதிரி ட்ரிபிள் கலர் வருது. இந்த சாம்ஸ் வந்து இதில் போடுறேன், இன்னும் ஹைலைட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த ஃபைனல் பிரேஸ்லெட் எப்படி இருக்குன்னு. இப்போது அடுத்த பிரேஸ்லெட்டுக்கு எல்லா கிளாஸ் பீட்ஸ்லேயும் ஒரு கலர் எடுத்திருக்கேன். அதாவது மார்பிள், சிங்கிள் பீட்ஸு, டிரான்ஸ்பரண்ட்டு, மேட்டு, பிளாக்கு, ஜெல்லி பீட்ஸ் எல்லாமே கிராக்கிள் எல்லாமே சேர்த்து எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு மல்டி கலர் பிரேஸ்லெட் பண்ண போகிறேன். இதில் வந்து முதல்ல ஒரு லைட் பிங்க்கு, ஒயிட்டில் மேட்டு, பிளாக் போட்டுக்கலாம். இந்த ப்ளூ, இது வந்து ஷைனிங்காக இருக்க ப்ளூ, க்ரீனில் மேட்டு, க்ரீன் பக்கத்தில் இந்த பர்பிள், இது வந்து ஜெல்லி பீட்ஸா சிங்கிள் கலர் சொல்கிறோம், இப்போ எல்லாருமே அது ஜெல்லி பீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஒயிட்டில் மேட்டு, இது வந்து மார்பிளில் பிங்க்கு, எல்லோ, பிங்க் பக்கத்தில் எல்லோ போட்டால் நல்லாயிருக்கும், எல்லோ பக்கத்தில் ப்ளூ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானாக போடுறேன். இது வந்து ஆரஞ்சுக்கு பக்கத்தில் வைலட், டிரான்ஸ்பரண்ட், இது வந்து டபுள் கலர் மிக்சட் ப்ளூ. இப்போ இதுவும் கிட்டத்தட்ட ரிலேட்டட் கலர்ஸாக இருக்குது. அப்புறம் இந்த பிங்க்கு, இந்த ப்ளூ, கிராக்கிள், க்ரேவும் இதுவும் நிற்கி. இந்த ப்ளூ வேண்டாம், இதை எடுத்துடுறேன். க்ரே, சாரி மார்பிளும் க்ரேவும், அவ்வளோதான். மல்டி கலரில் சிம்பிளாக முடிச்சாச்சு. இது வேணால் இன்னும் கொஞ்சம் போடுறதா இருந்தால் ஃபினிஷ் பண்ணுறதா இருந்தால் இந்த ப்ளூவும் சேர்த்து போட்டுக்கலாம், கொஞ்சம் சைஸ் பெருசாக வேணும்னா. இது ஒரு மல்டி கலர் சிங்கிள் பிரேஸ்லெட். ஆனால் இந்த பிரேஸ்லெட்டோட சைஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, அவ்வளோதான். இப்போ இதுக்குள்ளே விட்டுடணும், வந்துடுச்சு மல்டி கலரில் பிரேஸ்லெட். இப்போ நான் அடுத்த பிரேஸ்லெட் பண்ணுறதுக்கு சிங்கிள் கலர் ஜெல்லி பீட்ஸ் எடுத்திருக்கேன், டபுள் கலரில் வைலட் எடுத்திருக்கேன். இது வந்து கிளாஸ் பால் ஷைனிங், அதாவது பர்பிள் கலர் கிடையாது, கொஞ்சம் கலர் ஷைனிங்காக இருக்கும். ஸோ இது மூணுத்தையும் தான் இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். அதாவது ஒரு கிளாஸ் பீடுக்கு நடுவில் ஒரு கிளாஸ் பேர்ல் போட்டிருக்கேன். இதில் வந்து நான் எந்த சாம்ஸுமே போடல, எனக்கு இதுவே லுக் வந்து நல்லாயிருக்கு ஷைனிங்காக, அதனால நான் இதை இப்படியே நான் முடிக்கிறேன். அடுத்த பிரேஸ்லெட்டுக்கு ப்ளூ கலர், அதாவது ஸ்கை ப்ளூ கலர்னு வச்சுக்கலாம், இல்லை டிரான்ஸ்பரண்ட்டு. இது கொஞ்சம் டார்க் ப்ளூவில், இது ஷைனிங் டபுள் ஷைனிங்கில் இருக்கும். இது ரெண்டுத்துக்கு கூட நடுவில் சென்டரில் இந்த கோல்டன் பீட்ஸ் வச்சுட்டு ஒரு சாம்ஸ் ஏதாச்சும் போடலான் இருக்கேன். அது முதல்ல டிரான்ஸ்பரண்ட் பீட், டிரான்ஸ்பரண்ட் ப்ளூ, இது கோல்டன் பீட், ஷைனிங் ப்ளூ. இது ரெண்டுத்துக்கும் பார்க்குறதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, லிட்டில் மைல்டு டிஃப்ரெண்ட் தான். ஆனால் கோத்தா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கு. இதே மாதிரி தான் ஃபுல்லாக. இதுக்கு வந்து இந்த டக்வைஸ் கலரில் இந்த சாம் போட்டிருக்கேன். அடுத்த பிரேஸ்லெட் க்ரீன் கலரில், ஆனால் க்ரீன் கலரில் என்கிட்ட கிளாஸ் பீட்ஸ் இல்லவே இல்லை. அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 3 மேட் பீட்ஸ் இருக்குது, அது கூட கிறிஸ்டல், கொஞ்சம் கிளாஸ் பர்ஸ், கொஞ்சம் ஒயிட் சுகர் பீட்ஸ், இது எல்லாமே சேர்த்து போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மேட் பீட்ஸ், ஒரு ஒயிட் சுகர் பீட்ஸு, அப்புறமா கிளாஸ் பர்ல் போடலாம், அப்புறம் ஒயிட் சுகர் பீட்ஸ், அப்புறம் மேட் பீட்ஸ். மேட் வேணால் கிறிஸ்டல் போடலாம், அப்புறம் ஒயிட் சுகர் பீட்ஸ், மேட் பீட்ஸ், இப்போது இது வரைக்கும் நான் இப்படி கோத்துட்டேன். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த கிறிஸ்டலும் தெரியுதுங்களா, இந்த கிறிஸ்டலும் இந்த ஒயிட் சுகர் பீட்ஸ் மட்டும்தான் போட போகிறேன்.
இது வந்து கையில் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு பேக்கில் இது வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இதுதான் ஃபைனல் பிரேஸ்லெட். இப்போ நான் ஒன்றா மொத்தமாக காட்டுறேன் பாருங்கள். நான் செஞ்சது எல்லாமே இதுதான். நான் செஞ்ச மொத்த பிரேஸ்லெட் மொத்தம் 10 செட்டு செஞ்சுருக்கேன். 10 டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸு, கிறிஸ்டல்ஸு, சக்கரி, ஃப்ளவர் சக்கரி, ஸ்டோன் சக்கரி, கோல்டன் பீட்ஸ், கிளாஸ் பேர்ல்ஸ் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ண மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் வீடியோவில் ஒரு ஆஃபர் இருக்குன்னு. இந்த பிரேஸ்லெட் மொத்தமாக அப்படியே 10 பீஸும் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங், தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.